லாஸ்ட்டாக வீடியோ போடும்போதே நான் முடிவு பண்ணி தான் வீடியோ போட்டேன். இனிமேல் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமு, யூடியூபு எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வீடியோ போட்டோம். அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டு, உங்கள் சஜஷனு, உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே தான் என்னை மோட்டிவேட் பண்ணி ஓகே லாஸ்ட்டாக ஒரு சான்ஸு அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே போட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த முறை நீங்கள் சொன்னபடியே கேப்ஷனு, ஹேஷ்டாகு, அதுக்கப்புறம் டைமிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறேன். இனிமேல் வீடியோ வந்து 9 PM தான் வரும் என்னோடய அப்கமிங் வீடியோலாம். கண்டிப்பாக இதுக்கு உங்கள் சப்போர்ட் இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் வந்து நான் பீச்சுக்கு போயிட்டுருந்தேன்ல, அந்த டைமில் தான் கிடச்சிது. இவங்க வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர். அவங்க தான் வந்து என்னோடய ட்ராயிங்கை பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த ஆர்டர் நான் சொன்ன டைமிங்க்கு முன்னாடியே நான் சென்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இது கூடவே ஒரு கிஃப்ட்டும் வச்சு சென்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து எப்போவுமே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏதாச்சும் நம்ம கையில் இருக்கிறது கொடுக்கணுன்னு. ஆனால் அந்த அளவுக்கு வசதி இல்லாதனால அதை என்னால் கொடுக்கவே முடியல. ஆனால் இந்த முறை வந்து ஒரு ஒரு ஆர்டருக்கும் என்னால் முடிஞ்ச ரூ. 100 நான் போட்டுகிட்டே வரப்போகிறேன். இது ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறேன். நீங்கள் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட ஒரு ஒரு ஆர்டரும் தான் அங்கே ஒரு ஒரு ரூபாவாக சேரப்போகுது. இது எதுக்கு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த உண்டியல் ஃபில் ஆன அப்புறம் அது எதுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆர்டர் தான் இந்த உண்டியலை ஃபில் பண்ண போகுது.